ஹலோ காய்ஸ், நீங்கள் மியூசிக் லவரா? ஹெட்ஃபோனில் மியூசிக் கேட்குறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு பெஸ்ட்டான ஹெட்ஃபோன் எதுன்னு ஒரு சஜஷன் கிடைக்கும். ஹே காய்ஸ், 100 days 100 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 6. நான் தினேஷ், இது ஜேடி உலகம். சரி, ஓகே கைஸ், ஹெட்ஃபோனில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒயர்டு ஹெட்ஃபோன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்த மாடலில் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி, ஓகே, இந்த 3 ஹெட்ஃபோனில் எது சாங்ஸ்க்கு பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட சஜஷன் நான் எதனால் சொல்கிறேன்னா, இந்த 3லையுமே நான் கேட்டிருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன்னா அந்த டிடபிள்யூஸ் தான் சொல்லுவேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த டிடபிள்யூஸ்லேயே நிறைய மாடல் இருக்குது கைஸ். இது பார்த்தீங்கன்னா நத்திங்கில் பட்ஸ் சொல்லுவாங்க, இயர்பட்ஸு. அதுதான் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். சாங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைன்யூட் சவுண்ட்ஸ் கூட இதில் லெசன் பண்ணி கேட்க முடியுது. ஏன்னா அந்த மியூசிக் லவர்ஸுக்குலாம் நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா அது சின்னதாக அது நோட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கேட்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் OnePlus இருக்கேன். இதில் மியூசிக் கேட்கறதுக்கு நல்ல இம்ப்ரெசிவ் சவுண்டாகவும் இருக்குது. பேஸும் எனக்கு பேஸ் லவர். நான் பேஸ் நல்லாவே இதில் கேட்கும். அதனால் இதை பெஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த கேட்டகரின்னு சொன்னோம்னா, கடைசியாக ஒன்று தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கைஸ். நான் IEM யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வாங்கினதில்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கியிருந்தார். அது பேசிக்குங்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு அந்த சாங்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய பேர் அந்த IEMக்கு முட்டு கொடுக்குறாங்க. இது வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க யாரையும் தப்பு சொல்ல வரல. ஆக்சுவலாக அவங்க சொல்கிற அந்த காஸ்ட் அதிகமாக இருக்கிறது நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கல. மேபி ஃப்யூச்சரில் வாங்கி யூஸ் பண்ணலாம், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த கேட்டகரி என்னென்னா, நம்ம சாங்ஸுக்கு மட்டுமே நம்ம அது வாங்க போகிறது கிடையாது. இன்னொரு யூஸ் என்ன பண்ணுவோம்னா, கால் பேசுகிறது தான். ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு மோஸ்ட்லி இந்த ஹெட்ஃபோன் அதிக பேர் யூஸ் பண்ணுறது ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னா காதில் ஹீட்டாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுன்ட்டு தான் ஹெட்ஃபோன் போட்டு பேசுகிறோம். அதில் பெஸ்ட்டாக கேட்குறது நான் என்ன சொல்லுவேன்னா, இயர்பட்ஸை சொல்லுவேன். இந்த நத்திங் இயர்பட்ஸை சொல்லுவேன். பெஸ்ட்டாகவே இருக்குது. ரொம்ப ஹார்ஷான சவுண்டு நம்ம பைக்கில் போகும்போது பேசுகிறது நம்ம அது எடுத்துக்கவே முடியாது. நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது காற்று அடிக்குதுன்னா நல்லாவே இது நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி கொடுக்குது. நல்லாவே இருக்குது கைஸ். ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஎஸ் தான். டிடபிள்யூஎஸ் நாய்ஸ் ரிடக்ஷன் நல்லாவே இருக்குது. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தேர்டு பார்த்தீங்கன்னா ஒயர் ஹெட்ஃபோன் தான். நான் ஏன் எல்லாமே தேர்ட் கேட்டகரி சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கும் தெரியும். சரி, ஓகே கேஸ், இப்போ அந்த விஷயம் முடிஞ்சது. அடுத்தது லைஃப் டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இங்கே தான் இருக்குது மேட்ரு. இப்போது நம்ம எல்லாருமே ஹை ரேஞ்ச் பட்ஜெட்டில் ப்ரிஃபர் பண்ணி வாங்க மாட்டோம். ரேட்டு கம்மியாகவும் நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒயர்டு ஹெட்ஃபோன் நல்லாவே இருக்கும். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஹெட்ஃபோன் தான் பெட்ரு, எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு காலகட்டத்தில் எல்லாம் மாறுறது பார்த்தீங்கன்னா நெட் பேண்ட் வந்துச்சு. இப்போ அந்த ஒயரெல்லாம் ரொம்ப பிரச்சனை, அது சிக்கு போட்டுக்குது அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டு நெக் பேண்டை கொண்டு வந்தாங்க. நான் நெக் பேண்ட் ரொம்பவுமே எதிர்த்தேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ஃபேன் இது வேஸ்ட்டு, இது நம்ம இயருக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்த்தா அந்த ஒயர் ஹெட்ஃபோனுமே பிரச்சனை வரும். இருந்தாலும் அது ஒயர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இயர்ஸ்க்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் எதிர்த்தேன். ஆனால் இப்போ அதோட ஃபேனாகவே நான் மாறிட்டேன். நெக் பேண்ட் இல்லாமல் நான் எங்கேயுமே போகிறதில்ல. ஆக்சுவலாக நெக் பேண்டு இங்கே இப்போ நான் கிளம்புறேன்னா, மொபைல் எடுக்கிறேன்னா அடுத்து நெக் பேண்டு தான் என் கைக்கு போகும். அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்போ நான் மாறினேனே தெரில. இது எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே கைஸ், நெக் பேண்டு இப்போ நம்ம எங்கேனாலும் போட்டு போகிறோம், அந்த மாதிரி கேட்டகரிக்கு மாறிட்டோம். மாற்ற வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஎஸ் வந்துருச்சு. இதோட அடுத்த அப்கிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ஆரம்பத்துலேயே அதுவும் எனக்கு பிடிக்கல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்மளுக்கு வந்தால் எந்த ஒரு இப்போ ஒரு சாங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சில சாங்ஸ்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அது ரிப்பீட்டடாக கேட்க அந்த வைப் மோடு மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் புது டெக்னாலஜி ஒவ்வொன்றா வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிடுறோம். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு அடாப்ட் ஆனால் நம்மளும் அதுக்கு அடாப்ட் ஆகிடுறோம்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் தோணுந்தா கமெண்ட் செக்ஷனில் எஷன் மட்டும் சொல்லிட்டுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஎஸ் ஃபஸ்ட்டு காஸ்ட்லியாக தான் வந்துச்சு. ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம பேண்டு இல்லைன்னா ஒயர்டு ஹெட்ஃபோனே வாங்கிடலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, சரி வாங்கிடலாம், இதுவும் கழுத்தில் தாலி மாதிரி தொங்குதுன்னு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நானே ஒரு தடவை ரியலைஸ் பண்ணேன், ஆமாம் தாலி மாதிரி தான் தொங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, ஓகே, அடுத்தது டிடபிள்யூஎஸ் மாறலாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாள் சர்ச் பண்ணி வாங்கின டிடபிள்யூஎஸ் வேறு கேட்டகரி வாங்கினேன். ஓப்போ தான் ஃபஸ்ட் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் வாங்கினேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் வைப்பு
வரல. என்னதான் சவுண்ட்ஸ் இருந்தாலும் இந்த நெக் பேண்டில் கொடுத்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டியில் அந்த நான் ஃபீல் ஆகலை. சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் எனக்கு வந்து இந்த நத்திங்கில் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர ரிவ்யூ. அந்த டெக்கில் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படி இப்படின்ட்டாங்க. சாம்சங்கோடய இது வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்து அப்படின்ட்டாங்க. 10K பக்கமாக சொல்லியிருந்தாங்க. நான் ஆஃபரில் தான் வாங்கினேன், அவ்வளோ பட்ஜெட்லாம் வாங்கல, அது இஎம்ஐ போட்டு தான் வாங்கினேன். சரி அடுத்த மேட்ருக்கு வருவோம். இப்போ என்னென்னா இப்போ இந்த பட்ஸ் வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இது என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒன்று கீழே விழுந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதோட லைஃப் டைமே அவ்வளோதான். இது திரும்பவும் ஒன்றெல்லாம் வாங்க முடியாது, இதை சரியும் பண்ண முடியாதுங்கிறாங்க இதை கொடுத்து. அது இதோட க்ளோஸா. அதே மாதிரி சரி நெக் பேண்டு தான் கொஞ்சம் லைஃப் வருமா அப்படின்னு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா எனக்கு 3வது நெக் பேண்டு. இதுவுமே லைஃப் வர மாட்டேங்குது. ஏன்னா நான் யூசேஜ் வந்து அதிகம். சில பேர் வந்து நீட்டாக மாட்டி வச்சுட்டு நீட்டாக எடுத்து சாங் கேட்டு வச்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துச்சு பாருங்கள், அதை கூட வச்சுட்டு இருப்பாங்க, இன்ன வரைக்குமே வச்சுட்டு இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், நிறைய யூஸ் பண்ணுவேன். யூசேஜ் நான் மாற்றுறேன்னா அதுக்கான காரணம் ஒன்று ஒயர் வந்து கட் ஆகிடுது, இல்லைன்னா ஒரு சைடு கேட்காம போயிடுது. அதான் டோட்டலாக டேமேஜ் ஆகிறதில்ல, ஒரு சைடு மட்டும் கேட்டுட்டு ஒரு சைடு கேட்காம இருக்கா. நம்ம சாங்ஸ் தான் அதிகமாக கேட்போம், அப்போ வந்து இது வேஸ்ட் ஆகிடுது, அப்போ தூக்கி போட்டுறோம். ஆனால் இப்போ தான் இங்கே நிற்கிறான் வர்கீஸுங்கிற மாதிரி இந்த வைட் ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து பங்கமாக வருது கைஸ். நான் வந்து இது வந்து என்னென்னா நான் இந்த இது அநேகமாக ரியல்மின்னு நினைக்கிறேன், ரியல்மி ஹெட்ஃபோன் தான். ஃபஸ்ட்டு வந்து ரெட்மி இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெட்மி இது வந்து நல்லா இருக்குது, ஒரு 500-600 ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போவுமே அது வந்துட்டு தான் இருக்குது, இதுவும் வந்துட்டு தான் இருக்குது. அந்த ரேட்டுக்கு வந்து இது வந்து செம்ம ஒர்த்துனே சொல்லுவேன். ஏன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருந்தது. இதோட அப்கிரேஷன் பார்த்தீங்கன்னா தான் அந்த நெக் பேண்டு, அடுத்தது வந்து நத்திங் இல்லை TWS, இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் நல்லா இருக்குது கைஸ். நம்மளுக்கு வந்து நீங்கள் அதிகமாக சாங்ஸ் கேட்க மாட்டீங்க அப்படின்னா, இல்லை அர்ஜென்ட் பர்பஸ்க்காக அந்த சிக்கு பிரச்சனை இதெல்லாம் வரும்னா நீங்கள் நெக் பேண்டுக்கு போயிடலாம். நெக் பேண்டு எனக்கு பிடிக்காது ப்ரோ அப்படின்னா நீங்கள் வேறு வழியே இல்லை, இதுதான் வச்சுக்கணும். சரி நான் காஸ்ட்லியாக இருந்தாலும் ஓகே TWSக்கு போயிடுறேன், அதில் பெஸ்ட்டாக சொல்லுங்கன்னா நான் வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இது வந்து கொடுக்குற காஸ்ட் வைஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிகம் தான். ரொம்ப காஸ்ட் அதிகமாகவே கொண்டு போகிறாங்க, மொபைல் ரேஞ்சு கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்குலாம் இவ்வளோ கொடுத்து வாங்குறது வந்து ஒர்த்து இல்லை தான். நான் வாங்கிட்டேன், அதனால் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இதையும் மீறி நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னா கண்டிப்பாக வாங்கலாம், தப்பே கிடையாது கேஸ், வாங்கலாம், வாங்கிக்கோங்க கேஸ். என்னோடய ரிவ்யூ தான். ஃபஸ்ட்டு வந்து இவனை நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். TWS வந்து நீங்கள் போயிடுறதுன்னா நீங்கள் வந்து சும்மா இந்த 2K 3Kன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து OnePlus வந்து 4Kல இருக்கிறது வந்து TWS வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நான் ட்ரை பண்ணதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரை பண்ணதை சொல்கிறேன். நத்திங் வந்து இது பெஸ்ட்டாகவே இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அது கொஞ்சம் அதிகம் தான் நத்திங் பட்ஸ் வந்து. அடுத்தது வந்து நெக் பேண்டில் வந்து ஒன் ப்ளஸ் இதுக்கு ஆப்போசிட், அண்ணன் தம்பிங்கிற மாதிரி இவனை அடிச்சிக்கலாங்கிற மாதிரி OnePlus, அதுக்கு ஆப்போசிட் வந்து ரியல்மி. இந்த 2 பட்ஸ் தான் பயங்கரமாக போயிட்டுருக்கோம். சாரி நெக் பேண்டு, இது 2 நெக் பேண்டு தான் பயங்கரமாக சண்டை வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து பேஸ் அதிகமாக கேட்பீங்க, வைப் அது மட்டும் எனக்கு பயங்கரமாக பங்கமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு போயிடலாம். நான் அந்த ரியல்மி பட்ஸையும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு எங்கள் மாமா பையன் வச்சுருந்தான், அவன் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அது வந்து ஓவராலாக கொடுக்கும். பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக டியூன் பண்ணி கொடுக்காது. அந்த மாதிரி நீங்கன்னா அந்த நெக் பேண்டுக்கு போயிடலாம். ஒயர்ட் ஹெட்ஃபோன்னா வந்து நிறையா இருக்குது கேஸ், அது வந்து கேட்டகரி நிறையா இருக்குது. நீங்கள் ஒயர் ஹெட்ஃபோன்லேயும் சரி, எந்த ஹெட்ஃபோன்லேயுமே காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா லைஃப் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் கேட்டகரி. ஆனால் நெக் பேண்டுக்கெல்லாம் அவ்வளோ போயிடாதீங்க. இது வந்து என்ன தான் பண்ணாலும் நம்ம இது சொல்ல முடியாது. இப்போ கழுத்தில் போடும்போது திடீர்னு நம்ம இழுக்கிறோம் இல்லையா, இழுக்கும் போது ஏதோ ஒரு இதில் வந்து இல்லை ஒரு கூட்ட நெரிசலை நம்ம போவோம், அப்போ வந்து சிக்கிக்குச்சுன்னா அது ஒரு பிரச்சனை. அதில் வந்து இன்னொரு பிரச்சனை நான் வந்து நிறைய சந்திச்சிருக்கிறேன். என்னன்னா இந்த பட்ஸ் இந்த காது வைப்போம் இல்லையா, அந்த பட்ஸு இது வந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி எனக்கு வந்து 2-3 டைம் கீழே விழுந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து பெஸ்ட்டு ஃபிட்டாக வந்து 3 கேட்டகரி 3 பட்ஸு கொடுப்பாங்க, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது கொடுப்பாங்க. ஆனால் ஏதோ ஒன்று தான் செட் ஆகும், மீதி 2ம் வந்து ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்கும், அது செட் ஆகாது. நம்ம வெளியில் போய் இது கேட்டகரிக்கு நம்ம வந்து வெளியில் போய் செட் பண்ணாலும் அது வந்து இந்த குவாலிட்டிக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் பழசு இருந்ததுனால தூக்கி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு விஷயம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ரொம்ப நான் உங்களை இழுக்க விரும்பலை. நான் வந்து மிகப்பெரிய மியூசிக் லவர், நல்ல மியூசிக் கேட்பேன். அதுக்கு வந்து ஒர்த்தானது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தால் விட்டுருங்க, தெரிஞ்சிக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சஜஷன் அதுதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, டே 7ல் பார்ப்போம். பை கைஸ்.